இவ்வளோ ஒரு ஃபெஸ்டிவல் இவ்வளோ இடத்துல நடக்குது. இவ்வளோ நடக்கும்போது நம்ம புதுச்சேரியில் இருக்க இளைஞர்களுக்கு நிறைய இதில் வாய்ப்பு கிடைக்காம தள்ளப்படுது. அதில் கிரிக்கெட் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்போர்ட்டாக இருக்குது. நம்ம புதுச்சேரி ரிப்ரசன்ட் பண்ணி உத்தராகண்டில் மேட்ச் நடந்தது. அதில் 6-7 மாநிலங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இங்கே என்ன ஒன்றே சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு கிரிக்கெட்டில் வந்து டேலண்ட் இல்லை, அவங்களுக்கு வந்து இங்கே வாய்ப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அலிகேஷன் வைக்கிறாங்க. இந்த வாட்டி அவங்க அங்கே போய் இன்றைக்கி சாம்பியன்ஷிப்பே அவங்க தான் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. புதுச்சேரியோட பேரை நிலைநாட்டி அவங்க எங்கிட்ட வந்து சொல்லும்போது, நான் நம்பிக்கையாக நீங்கள் போயிட்டு வாங்க, அதுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்பான்சர் பண்ணி அனுப்பிச்சதில் தான் அவங்க இவ்வளோ ஒரு வெற்றியை அடைஞ்சிட்டு வந்தாங்க. இதே புதுச்சேரி ரிப்ரசன்ட் பண்ணி மற்ற மாநிலங்கள் இருக்க பிளேயர்ஸ்லாம் வெளில போயிட்டு குவாலிஃபை கூட ஆக மாட்டுறாங்க. அவங்க வீட்டில் போய் பார்த்தா வீட்டு அட்ரஸ் ஏதோ இருக்குது, அந்த வீட்டில் ஓனருக்கே தெரியல இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இருந்தாருன்னு சொல்லி போலியாக டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபைல் பண்ணுறாங்க. நான் இந்த மேடையை யூஸ் பண்ணி திரு தாமோதரன் அவர்களுக்கு நான் கூறக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி இளைஞருக்கு வாய்ப்பளிங்க. பணம் வாங்கி யாரையோ இன்னொருத்தவங்களை வந்து இதில் வந்து வளர்த்துவிட பார்க்காதீங்க. உங்களுக்கு மோதணுன்னா இந்த ஏழை மக்கள், இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் கஷ்டப்படுறவங்ககிட்ட போய் மோதாதீங்க. என்னை மாதிரி ஒரு தொழில் அதிபர்கிட்ட வந்து மோதுங்க. உங்களோட பண பலத்தையும் உங்கள் அதிகார பலத்தையும் என்கிட்ட காட்டுங்க. அந்த மாதிரி இளைஞர்கிட்ட போய் ஏமாற்றி அவங்கள கிட்ட போய் காட்டாதீங்க. நீங்கள் எங்ககிட்ட காட்டினா தான் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு திரும்பி காட்ட முடியும். நீங்கள் பாவம் இளைஞர்கிட்ட போய் பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்ககிட்ட போய் காட்டி இருக்க டேலண்ட் எல்லாம் லூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காம இவ்வளோ ஒரு பிளேயர்ஸை வந்து நம்ம இவ்வளோ டிமோட்டிவேட் பண்ணோன்னா ஒரு சிட்டி எப்படி ஹாலிஸ்டிக்காக டெவலப் ஆகும்? எங்கேயோ இருந்து யாரோ வந்து அவங்களுக்கு வாய்ப்பளித்து இந்த தவறை செய்யாதீங்கள். இதை நீங்கள் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளாக எடுத்துக்கலாம், இல்லை எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கோங்க.